ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான ரவா உப்புமா. இது காய்கறி எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சுலபமாக செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு நேரம் நம்ம கொஞ்சம் கழுவி, அதாவது ரொம்ப அலசி எடுக்காண்டா, ரொம்ப பசிஞ்சு எடுக்காண்டா, ரேஸாக மிளட்டால் அதில் உள்ள அழுக்கு எதுவும் இருந்தால் போயிடும். அதை கழுவி எடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டு. ஒரு 15 இல்லைனா 20 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டு. பாருங்கள், ஊறி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் விடுங்க. நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அதை கொஞ்சம் பொரியட்டு. பொரிஞ்சு வந்தோடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க. நான் ஒன்றா தான் 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. நல்லா கண்ணாடி பதம் வரணும். இப்போ இதில் தட்டி வச்ச இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுருங்க. அது பதிவாகலை. இப்போது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கண்டிப்பாக பெருங்காயப்பொடி போடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாட்டும் இருக்கும். இதில் தக்காளி போடணுன்னா ஒரு பாதி தக்காளியே போடுங்க. எனக்கு விருப்பம் இருக்காது, அதனால நான் தக்காளி போடலை. இப்போ ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, ஒரு 6-7 பீன்ஸு, அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னாக்கி ஊற வச்சு போட்டுருங்க, பச்சை பட்டாணி இருந்தால். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. ஒரு பாதி அளவாவது வெந்து வரணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம ரவை ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும். அதனால் இது நல்லா முதல்ல காய்கறி கொஞ்சம் ஓரளவு பாதி வேக்காடு வேகணும். இப்போ இதில் 2 கப்பு தண்ணி விட்டுறணும். தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு பார்த்து போடணும். நல்லா கொதி வரட்டு. நல்லா கொதி வரணும். கொஞ்சம் காய்கறியும் வேகணும் இல்லை. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ ஊற வச்ச ரவையை போட்டுடலாம். ரவை நல்லா ஊறி தண்ணியெல்லாம் இழுத்து போய் இருக்குது. நல்லா ஊறி வந்திருக்கும். இது சீக்கிரமாக வெந்துடும். 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு உங்களுக்கு உப்பு தேவையான பார்த்து போட்டுக்கிடுங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், நல்லா மூடி வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரட்டு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. அடி பிடிக்கும் இந்த ரவை, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். இன்னும் ஒருக்கா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இதை மாற்றிடலாம். கிளறி விட்டுட்டு கம்மனி வாசனையாக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது மல்லிக்கீரை தூவி பரிமாறிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.